ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழன் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட அவர்கிட்ட நம்ம பாசமாக பேசினதே இல்லை. ஆனால் அவருக்கு ஒன்றுனா என் மனசு நிற்கவே இல்லை, துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் எப்படி அவரை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போனேன். அவரும் இப்போ எனக்காக தான் இதில் சமாதானம் சொன்னார். நான் இனிமே சோழன் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ராகவ் இருந்துட்டு இதுக்கு மேலே நிலா கிட்ட என்னுடைய லவ்வை சொல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்னைக்கு நான் நிலா கிட்ட தன் காதலை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் முடிவெடுக்கிறாங்க. திவ்யா இருந்துட்டு ராகவ் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதனால நிலா கிட்ட கேர் எடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, நிலாவை கொஞ்சம் விட்டு தாங்க பிடிக்கணும். ஏற்கனவே அவள் அடிபட்டு தான் இந்த சென்னைக்கே வந்திருக்கா. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா திவ்யா? தாராளமாக எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி, இந்த கிஃப்டை நீ வாங்கின மாதிரி நிலா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா இருந்துட்டு நிலா ரொம்பவே ஷார்ப்பு, கண்டிப்பாக இந்த கிஃப்டை நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்கன்னு அவள் கெஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நிலா வரங்க. ரகம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.